நமது ஜெபம் டிவியில் பூரண சுவிசேஷ எக்காலம். He becomes the host. உங்க வாழ்க்கையில நன்மைகளை உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஏற்படுத்துகிறவர், அரேஞ்ச் பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, அவர்தான். He prepares a table. அவர் நமக்காக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். The table here refers to Shushan. Blessing Worship Center presents Trumpet of the Full Gospel every Monday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. Amen. How many of you believe that today morning God has something for me? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளையிலே கர்த்தர் எனக்காக விசேஷமான ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று? Let's all lift up our hands and say amen together. நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். Hallelujah. Hallelujah. Let's turn to the book of Isaiah chapter 60 verse 22. என்னோடு கூட வேதத்தை ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனத்தில் 22வது வசனம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனம். A little one shall become 1,000. சின்னவன் 1000ம் and a small one a strong nation. சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். I the Lord will hasten it in its time. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். Amen. So this was the word that the Lord put in my heart. என்னுடைய இதயத்திலே கர்த்தர் வைத்த வார்த்தை இதுதான். Or I came across this word and it touched my heart. அல்லது இந்த வார்த்தையை வாசித்த பொழுது என்னுடைய இதயத்தை அதிகமாக இது தொட்டது. So I started meditating on that word. ஆகவே அந்த வார்த்தையை தொடர்ந்து நான் தியானிக்க ஆரம்பித்தேன். And there was a story which a preacher said. ஒரு பிரசங்கியார் ஒரு கதை ஒன்று சொல்லினார். Once there was a king who was walking on the streets. தெருக்களிலே நடந்து கொண்டிருந்த ஒரு ராஜா ஒருவர் இருக்கிறார். And he saw a beggar begging there. அந்த தெருக்களிலே ராஜா நடந்து கொண்டு போன பொழுது ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பதை பார்த்தார். And immediately the beggar says, "Please help me." உடனே அந்த பிச்சைக்காரன் ராஜாவை பார்த்து கேட்கிறார், எனக்கு உதவி செய்யும் என்று. The king took 2 gold coins and put it in the pot of the beggar. அந்த ராஜா 2 தங்க காசுகளை எடுத்து அந்த பிச்சைக்காரனுடைய தட்டிலே போட்டார். And the person with the king asked, "Why did you put 2 gold coins? You could have put 2 silver coins that he was expecting." அந்த ராஜா கூட இருந்த நபர் கேட்டார், நீங்க ஏன் தங்க காசை போட்டீங்க? அவன் கேட்டது வெள்ளி காசாவது கூட இருக்கலாம், நீங்க வெள்ளி காசை மாத்திரம் போட்டிருக்கலாமே என்று கேட்டார். And the king replied, the beggar asked for his need. உடனே அந்த ராஜா சொன்னார், அந்த பிச்சைக்காரன் தன்னுடைய தேவைக்காக கேட்டார். The copper coin will suit his need. ஒரு வெண்கல காசு கொடுத்தா அது அவனுடைய தேவையை சந்திக்கும். But the gold coin exhibits the generosity of a king. ஆனால் தங்க காசு நான் கொடுப்பது என்னுடைய உதாரத்துவத்தை காட்டுவதுதான். Amen. Amen. Many times we go into God's presence asking God to help us. அநேக நேரங்களில் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கர்த்தருடைய பிரசன்னத்திலே போய் நமக்கு உதவி செய்யும்படியே நாம் கேட்கிறோம். Like asking for a copper coin. ஒரு வெண்கல காசு கேட்க நாம் போகிறோம். Which will be enough for us for the need of that day. நம்முடைய அந்த நாள் தேவைக்கு அது போதுமானதா இருக்கும். But if God is giving something in your life, ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றை கொடுப்பாரானால், God gives it not according to the need that you ask, but according to the generosity he has in his life. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையின் தேவைக்காக மாத்திரம் கர்த்தர் கொடுக்கிறதில்லை, அது அவருடைய உதாரத்துவத்தை காண்பிப்பதற்காக கர்த்தர் கொடுக்கிறார். To show who he is. அவர் யார் என்பதை நமக்கு காண்பிப்பதற்காக. How many of you want to see who God is in your life? Let's all put up our hands and say amen. யார் என்று பார்க்க வேண்டும் என்ற ஆசை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். ஆமென். Amen. Amen. So today's subject is about how a little one becomes 1,000. இன்றைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் எப்படி சின்னவன் 1000மாய் பெருக முடியும். How God makes a little one 1,000. ஒரு சின்ன ஒரு மனிதனை எப்படி 1000மாய் கர்த்தரால் பெருக்க முடியும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். Today the human beings we like to identify ourselves with big people. மனிதர்களாகிய நாம் இந்த நாட்களில் எப்பொழுதுமே நம்மை பெரிய ஆட்களோடு கூட ஒப்பிட்டு அப்படியாக தான் நம்மை நாம் அடையாளப்படுத்தி பார்க்கிறோம். You see people or you see yourself, you will always like to tag yourself to people who are high in this world so that you feel good. எப்பொழுதுமே இந்த காலத்திலே ஜனங்களாகிய நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஸ்தானத்திலே ஒரு உலகத்திலே மேன்மையான ஜனங்களை ஐஸ்வர்யவான்களோடு கூட நம்மை நாம் இணைத்து கொண்டு அப்பொழுதுதான் நம்மை குறித்தே நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் என்று சொல்லி நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். But God's thinking is not like that. ஆனால் கர்த்தருடைய எண்ணங்கள் அப்படிப்பட்டவைகள் அல்ல. Who is our God and why does he lift a lowly person? நம்முடைய தேவன் யார்? அவர் ஏன் ஒரு தனிமையான ஒரு சிறியவனை எடுத்து உயர்த்த வேண்டும்? Our God loves the lowly people. கர்த்தருக்கு தனிமையானவர்கள் தான் அதிக பிரியம். God stands with the lowly people. தனிமையானவர்களோடு கூட தான் கர்த்தர் இணைந்து நிற்கிறார். God increases the lowly people. தனிமையானவர்களை தான் கர்த்தர் பெருக பண்ணுகிறார். சாதாரணவர்களை. சாதாரணமானவர்களை.
ஒன்றுமே இல்லாதவர்களோடு கர்த்தர் கூட நிற்க ஆசைப்படுகிறார். ஒன்றுமே இல்லாதவர்களை உயர்த்த கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஒன்றுமே இல்லாதவர்களை பெருக செய்ய கர்த்தர் ஆசைப்படுகிறார். நம்ம என்ன ஆசைப்படுவோம்னா எல்லாமே இருக்கிறவரோடு கூட போய் நிற்கணும் நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் ஆண்டவருடைய கேரக்டர் கம்ப்ளீட்டாக வேறபடி. ஆண்டவர் ஒன்றுமே இல்லாத மனிதன் பக்கத்தில் போய் நிற்க அவர் ஆசைப்படுகிறார். That is the difference between what we are and what God is. அதுதான் நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். That's why God says your thoughts are not my thoughts because it is higher than what you can ever imagine. ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார் உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, என் நினைவுகளுக்கும் உன்னுடைய நினைவுகளுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. First we are going to see who is our God and who does he lift. முதலாவதாக நம்முடைய தேவன் யார், அவர் யாரை உயர்த்துவார் என்று நாம் பார்க்க போகிறோம். When you turn to the book of 1 Corinthians, 1st chapter, 27th verse. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்கு என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்வீர்கள். For God chose the lowly foolish things of this world. Yeah. Go. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். So you can see how God sees or whom God helps. யாருக்கு கர்த்தர் உதவி செய்கிறார் அல்லது எந்த விதமாய் கர்த்தர் பார்க்கிறார் யோசிக்கிறார் என்பதை இதிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். He chooses the foolish. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார். Selection, look at the selection. Foolish people, பைத்தியமானவைகள், weak people, பலவீனர்கள், the lowly people, இல்லாதவர்கள், despised people, அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், people who are nothing. ஒன்றுமே இல்லாதவர்கள். These are the people whom he wants to connect himself with. இப்படிப்பட்ட மனிதர்களோடு கூட தான் கர்த்தர் தன்னை இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். If you see the life of Moses say I'm not eloquent. மோசேயோட வாழ்க்கை பார்க்கும் பொழுது மோசே சொல்கிறார் நான் சொல்லில் வல்லவன் அல்ல. And David says I'm just a shepherd boy. தாவீது சொல்கிறார் நான் வெறும் ஆடு மேய்க்கிறவன். Joseph says I'm a prisoner. யோசேப்பு சொல்கிறார் நான் வெறும் சிறைச்சாலை. But you can always find in the word of God stood with them and light to increase them and always connected into their problems. இப்படிப்பட்ட மனிதர்களோடு கூட கர்த்தர் தன்னை இணைத்துக் கொண்டு அவர்களோடு கூட நின்று அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளோடு கூட தன்னை இணைத்துக் கொண்டு அதிலிருந்து அவர்களை உயர்த்த விரும்புகிறார். Today if your life and our lives are like in a lowly situation, உங்களுடைய வாழ்க்கையோ நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல் தனித்து விடப்பட்ட ஒரு நிலையில நாம் இருப்போமானால் understand that God is interested in your life. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதிக கவனமுள்ளவராய் இருக்கிறார். And God will intervene in your life. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இடைப்படுவார். And God will increase in your life. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் பெருக பண்ணுவார். Amen. 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 This word will have two outputs today. இந்த வார்த்தையிலே இதிலிருந்து இரண்டு விளைவுகள் வரும். People who can attentively listen to this word and apply this word will see the increase of God in their life. இந்த வார்த்தையை கவனமாய் கேட்டு அந்த வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறவர்கள் கர்த்தருடைய பெருக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையில காண்பார்கள். And others the other way around. இது ஒரு கூட்டத்தார். And the other way around. இதற்கு மாறாக இருக்கிற இன்னொரு கூட்டத்தார். இந்த இரண்டு விளைவுகளும் இந்த செய்தியிலிருந்து வரும். So you can decide who you want to be today after this sermon. இந்த செய்தி முடிக்கும் பொழுது அல்லது இந்த ஆராதனை முடியும் பொழுது நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். A little one shall become 1,000. சின்னவன் 1000ஆய் மாற முடியும். A little one shall become 1,000. சின்னவன் 1000ஆய் கர்த்தர் பெருகுவார். நல்ல கையை உயர்த்தி ஆமென். A little one shall become 1,000. சின்னவன் 1000ஆய் பெருகுவான். Amen. Amen. And the Bible says in 1 Samuel 2nd chapter 8th verse, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது he raiseth the poor from the dust. அவர் புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து தூக்குகிறார். And makes them sit among the princes. அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமரச் செய்கிறார். See, he selects people who are laid in dust. புழுதியிலே குப்பையிலே இருக்கிற எளிமையானவர்களையும் சிறியவர்களையும் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். Who is our God? நம்முடைய தேவன் யார்? Our God is a God who is mindful of us. நம்மை குறித்து எப்பொழுதுமே சிந்தையுள்ளவராய் கவனமுள்ளவராய் இருக்கிறவர் தான் நம்முடைய தேவன். If you say that God is mindful of me, let us put up our hands and say amen.
கர்த்தர் என்மேல் சிந்தையுள்ளவர் என்று சொல்லுகிற எல்லாரும் கரங்களை ஊத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமென். We might be poor in our talents and money and everything that you have. நீங்களும் நானும் நம்முடைய பணத்திலே, நம்முடைய திறமைகளிலே, நமக்குள்ளவைகளிலே நாம் தரித்திரர்களா இருக்கலாம். But God will lift us back again to people to see that He is with us. அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உலகத்திற்கு காண்பிக்கும்படியாய் நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். Amen. Amen. நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? Amen. The poor and the needy. There's a verse in the Bible that touched my heart. வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, என்னை தொட்ட ஒரு வார்த்தை. When I was reading through it, நான் அதை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது, in the book of Isaiah 41st chapter 17 to 21st verse, we are going to read it together. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 17 இலிருந்து 21ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம். Let us turn it together. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். Their tongue thirsts. அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது, the poor and needy seek water, சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடுவார்கள், but there is none. அது கிடையாமல் போகும். Their tongues fail for thirst. அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது I the Lord will hear them. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து I the God of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது. Here you can see a person or a group of people who are thirsty. இங்கே ஒரு நபரையோ அல்லது ஒரு கூட்டத்தாரையோ குறித்து நாம் பார்க்க முடியும். அவர்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள். They are thirsty for basic things. அவர்கள் அடிப்படை தேவைக்காக தாகத்தோடு இருக்கிறார்கள். They are not thirsty for some luxurious things. ஏதோ ஆடம்பரத்துக்காக அவர்கள் தாகமா இல்லை. But they are thirsty for even the basic thing, necessity of life, that is water. அவர்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை தேவையாகிய தண்ணீருக்கு அவர்கள் தாகமா இருக்கிறார்கள். So what God does is, அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? God is watching them in their lowly state. அவர்களுடைய தாழ்மையான அந்த நிலையிலே கர்த்தர் அவர்களை காண்கிறார். He is watching them carefully. அவர்களை மிக கவனமாய் கர்த்தர் பார்க்கிறார். He sees them that their tongue is thirsty. அவருடைய நாவு வறண்டு போய் தாகத்தால் ஏங்கிக் கொண்டிருக்கிறதை அவர் காண்கிறார். And he goes closer to them. அவர்கள் அருகே கர்த்தர் சென்று and he intervenes in their life. அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இடைப்பட்டு, and in the 18th verse it says, 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, I will not forsake them, I will open rivers in desolate heights. அவர்களை உயர்ந்த மேடுகளில் ஆறுகளை நான் ஊற பண்ணுவேன் என்று சொல்கிறார். And fountains in the midst of the valleys. பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து, I will make the wilderness a pool of water. வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும், and the dry land the springs of water. வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்குவேன். I will plant in their wilderness the cedar and assia tree. அவர்களுடைய வனாந்தரங்களிலே கேதுரு மரங்களையும் சித்தீம் மரங்களையும் நான் நாட்டுவேன். The myrtle and the oil tree. மிருது செடிகளும் ஒலிவ மரங்களையும் நாட்டுவேன். I will set in the desert the cypress tree and the pine. அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் நான் நாட்டுவேன். and the box tree. புண்டை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். that they may see and know and consider and understand together that the hand of the Lord has done this and the Holy One of Israel has created it. கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். The person here was thirsty for just water. இங்கே நாம் வாசித்த அந்த மனிதரோ அந்த கூட்டத்தாரோ வெறும் அடிப்படை தேவையான தண்ணீருக்காக மாத்திரம்தான் அவர்கள் தாகமா இருந்தார்கள். They were seeking only for their basic need. அவர்களுடைய அடிப்படை தேவைக்காக மாத்திரமே அவர்கள் தேடினார்கள். But the Lord God, when he intervenes, ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே இடைப்படும் பொழுது, he did not provide them water alone. அவர்களுக்கு தேவையான அடிப்படையான தண்ணீரை மாத்திரம் அவர்கள் கொடுக்கவில்லை. When you go home and read about that passage more clearly, நீங்கள் வீட்டிற்கு போய் திரும்ப திரும்ப அந்த பகுதியை மிக தெளிவாக வாசித்து பாருங்கள். You can see that God ordained a garden for them. அவர்களுக்காக கர்த்தர் ஒரு பெரிய ஒரு தோட்டத்தையே ஏற்படுத்தினார். And planted all varieties of trees in it. எல்லா விதமான மரங்களையும் செடிகளையும் அந்த தோட்டத்திலே நாட்டி, and made the trees give its fruit. அந்த தோட்டத்திலே இருக்கிற மரங்கள் கனிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் and brought செய்கிறார். waters and rivers of waters. அதிலே அந்த தோட்டத்திற்கு பாயும்படியாய் ஆறுகளையும் ஊற்றுகளையும் திறந்து விடுகிறார். and fountains in midst of the valleys. அந்த பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளை உண்டாக்குகிறார். and make a pool of water so that it is more than what they need. அவர்கள் தேவைக்கு மேலாக அங்கே தண்ணீர் தடாகத்தை உண்டாக்கி அந்த வறண்ட நிலத்திலே நீர் கேணிகளை கர்த்தர் உருவாக்குகிறார். Who is our God? நம்முடைய தேவன் யார்? Did he ask for all these things? இதை எல்லாம் அந்த மனிதன் கேட்டாரா? No. All that he asked was, Lord,
Even I don't know whether he asked for water. எனக்கு அவர் கேட்டாரா என்று கூட தெரியாது. அந்த சிறுமியானவர்கள் தண்ணீருக்காக தாகமா இருந்தார்கள். They were thirsty. Their tongue was thirsty. அவர்கள் நாவு வறண்டு போய் அவர்கள் தாகத்தால் துடித்துக் கொண்டிருந்தார்கள். But God's heart broke. ஆனால் தேவனுடைய இருதயமோ அங்கே உடைந்தது. No one knew that he was thirsty. அவன் தாகமா இருக்கிறான் என்று ஒருவருமே அறியவில்லை. But the Lord God of maker of heavens and the earth knew what he was going through. ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வவல்ல தேவன் அவர் என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார். What am I trying to say here? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், if God is with you, தேவன் உங்களோடு கூட இருப்பார். He makes a little one 1,000. சிறியவனை 1000ஆய் அவர் பெருக பண்ணுவார். A little one 1,000. சிறியவனை 1000ஆய் அவர் a little one 1,000. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத நிலைமையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. உங்கள் நாவுகள் வறண்டு போய் இருப்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் நாவுகள் வறண்டு போன நிலைமையில் இருப்பது அல்ல, உங்களை தோட்டத்துக்கு நடுவில் கொண்டு போய் கர்த்தர் உங்களை ஸ்தாபித்து உங்கள் வாழ்க்கையில் பெருக்கங்களை கொண்டு வந்து அவரே தெய்வம் என்று நிரூபிக்கிற காலகட்டத்துக்குள் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு போக போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவாங்க. That is my God. அதுதான் என்னுடைய தேவன். That is my God. அதுதான் என்னுடைய தேவன். He lifts the nothing and makes them 1,000. ஒன்றுமே இல்லாத சிறியவனை அழைத்து அவனை 1000ஆய் கர்த்தர் மாற்றுகிறார். He calls them. அவர்களை அழைத்து and He looks at them. அவர்களை பார்த்து He goes into their life அவருடைய வாழ்க்கையிலே போய் and makes them 1,000. அவர்களை 1000ஆய் பலத்து சாதியை. How many of you are happy that you and me have such a wonderful and a beautiful God? இப்படிப்பட்ட அருமையான வல்லமையுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் என்று எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி. ஆமென். நல்ல கையை உயர்த்திட்டு ஆமென் சொல்லுங்களே. Amen. Many times we read the verses very fast that we skip what God is trying to tell us. அநேக நேரங்களிலே வேதத்தை வசனங்களை மிக வேகமாக நாம் வாசித்துவிட்டு கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் அறியாமல் நாம் கடந்து போய் விடுகிறோம். Before I came to the church, I was reading the Psalms 23 verse 2. நான் ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். It's a very familiar chapter. நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு அதிகாரம். I came across that 5th verse. ஆனால் அந்த 5ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்த்தேன். God put my heart there. அங்கே என்னுடைய இருதயத்தை கர்த்தர் கொண்டு போனார். God prepares a table. கர்த்தர் எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாரும் அந்த வசனத்தை படிக்கலாமே சேர்ந்து, உங்களுக்கு தெரிந்த வசனம் தான் சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்ம இப்படி ஃபாஸ்டா படிச்சுட்டு போயிடுறத தவிர்த்து அதுக்குள்ள கர்த்தர் என்ன சொல்ல நினைக்கிறான்னு விட்டுறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, the word says, அந்த வார்த்தை சொல்லுகிறது, God prepares a table. கர்த்தர் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். You are not preparing a table for you or your family. நீங்கள் உங்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் பந்தியை ஆயத்தப்படுத்தவில்லை. It is God who prepares a table. கர்த்தர் தாமே உங்களுக்காக அந்த பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில நன்மைகளை உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஏற்படுத்துகிறவர், அரேஞ்ச் பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, அவர்தான். நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? He becomes the host. அவரே நமக்காக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவராய் ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். He prepares a table. அவர் நமக்காக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். The table here refers to Shushan in original translation. மூல பாஷையை பார்க்கும் பொழுது இந்த பந்தி என்று சொல்லும் பொழுது சூஷாங் என்று சொல்லப்படுகிறது. That table is not a dining table that we have in our home. நம்முடைய வீட்டிலே பார்க்கிறது போல டைனிங் டேபிள் அது அல்ல. It is a table that you see for 40-50 feet length. நல்ல 40-50 அடிக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு பந்தி. ஒருவேளை இந்த சர்ச்சில் வச்சா ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலை வரைக்கும் அந்த டேபிள் போகும். அந்த டேபிள் ராஜாங்கள் உட்கார்ந்து சாப்பிடுகிற அந்த டேபிளை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்துகிறாராம். பாருங்க, அந்த வசனத்துடைய அர்த்தத்தை நான் திருப்பி இன்னைக்கு படிச்சு கொண்ட சிம்பிள் வசனம் தான். அந்த வசனத்துக்குள்ள கர்த்தர் சொல்ல நினைத்த காரியத்தை புரிந்து கொண்டு, God prepares a table. கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி and he makes you sit with him. அவரோடு கூட நம்மை உட்கார பண்ணுகிறார். And you know what he does? என்ன செய்கிறார் தெரியுமா? He invites someone. யாரை அவர் அழைக்கிறார்? He doesn't do this inside a dining hall. ஏதோ ஒரு டைனிங் ஹால்க்குள்ளே வைத்து மறைத்து அவர் செய்யவில்லை. இதுவரைக்கும் நான் நினைச்சேன் ஆண்டவர் ஏதோ ஒரு பந்தி ஆயத்தப்பட வீட்டுக்குள்ள பந்தி ஆயத்தப்பட. இல்ல ஆண்டவர் பந்தி எங்க ஆயத்தப்பட, he prepares this table in a public platform. எல்லாருக்கும் முன்பாகவும் பொது வெளியிலே அவர் இந்த பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். Before my enemies. நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக. Where will the enemies be? எங்கே சத்துருக்கள் இருக்கிறார்கள்? Enemies will be in the battlefield. சத்துருக்கள் போர்க்களத்திலே தான் இருக்கிறார்கள். And God, where is God
preparing this table? இந்த பந்தியை கர்த்தர் எங்கே God ஆயத்தப்படுத்துகிறார்? is preparing the tables in the midst of the battlefield. அந்த யுத்த களத்தின் மத்தியிலே சத்துருக்களின் மத்தியிலே தான் கர்த்தர் இந்த பந்தியை And ஆயத்தப்படுத்துகிறார். makes you sit before him. அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அமர And செய்கிறார். anoints your head with oil. அங்கே தான் கர்த்தர் உங்களுடைய தலையை எண்ணெயால் What அபிஷேகம் does that பண்ணுகிறார். mean? அதற்கு அர்த்தம் When என்ன? things comes against you, உங்களுக்கு விரோதமாக காரியங்கள் வரும்போது, when everything is against you, உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு எதிராய் எல்லாமே when you வரும்போது, think that you are under a loss, நீங்கள் ஒரு தோல்வியிலே இழப்பிலே when இருக்கிறீர்கள் you என்று நீங்கள் think that you நினைக்கும் have nothing and everything has come to an end, உங்களிடத்திலே ஒன்றுமே இல்லை எல்லாமே in the முடிந்தது என்று midst நீங்கள் of the நினைக்கும் பொழுது, battlefield, God calls you and says, I am putting a table for you where your enemies are sitting. I am going to host a dinner for you, and I'm going to make all the enemies see that I am going to sit with you and bless you. அங்கே யுத்த களத்திலே நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த போரின் போராட்டங்கள் மத்தியிலே உங்கள் சத்துருக்கள் மத்தியிலே உங்களுக்காக ஒரு பெரிய பந்தியை ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற பந்தி உங்க வீட்டுக்குள்ள இல்ல, எங்க போராட்டத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களோ அதே இடத்துல போராடி கொண்டிருக்கிறவனுக்கு முன்பாக பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உங்களை உட்கார செய்து கர்த்தர் யார் என்பதை நிரூபிக்கிற நேரத்துக்குள் கர்த்தர் வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி ஹalleluya. ஹalleluya. That's what he says. அதுதான் கர்த்தர் He சொல்லுகிறார். prepares a table before the அவர் enemies. நமக்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். Who is our God? நம்முடைய தேவன் யார்? First, why am I saying who is our God? நம்முடைய தேவன் யார் என்பதை ஏன் சொல்லுகிறேன் Many என்றால், times we forget who is our God. அநேக நேரங்களில் நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் மறந்து In விடுகிறோம். 1 Chronicles 29th chapter 12th verse it says, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, You, O Lord, is the greatness, the power, the glory, the victory, the majesty, for all that is in heaven and that is in earth is yours. எல்லா வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் பெருமைகளும் உமக்கே உரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானத்திலும் பூமியிலும் எல்லா விதமான மகிமையும் உயர்வுகளும் ஆசீர்வாதங்களும் வல்லமையும் உம்மிடத்தில் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. Amen. Who is our God? நம்முடைய தேவன் யார்? He is a great God. அவர் ஒரு பெரிய தேவன். He holds all the powers. அவர் இருக்கிற எல்லா வல்லமையும் He holds all the victories. அவரிடத்தில் ஜெயங்கள் He இருக்கிறது. holds all the majesty. எல்லா கனமும் அவரிடத்தில் Not இருக்கிறது. only in this earth but in the heavens இந்த also. உலகத்திலே மாத்திரமல்ல வானங்களிலும் பரலோகத்திலும் அவர் இருக்கிறார். How many of you are happy that he is with you today? அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அவர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார். அவர் உங்கள் மேல் கருசனையாய் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட நிற்க ஆசைப்படுகிறார். அவர் உங்களுடைய எல்லைகளை பெரிதாய் மாற்றுகிறார். அவர் உங்களை பெருக செய்கிறார். நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? Hallelujah. Hallelujah. Hannah went to God and said, அன்னாள் கர்த்தரிடத்திலே போய் சொல்லுகிறார், Lord, my family is insulting me. ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தார் என்னை And he வெட்கப்படுத்துகிறார்கள். says, I am in an ash heap. நான் ஒரு சாம்பல் குவியலிலே உட்கார்ந்து She கொண்டிருக்கிறேன். did not say, I have become ash. நான் ஒரு சாம்பலாய் மாறிவிட்டேன் என்று I am சொல்லவில்லை. inside the ash heap. There is nothing anymore that life can come out. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வரத்தக்கதாய் ஒன்றுமே இல்லை என்பதை காண்பிக்கும்படியாய் நான் ஒரு சாம்பல் குவியலிலே இருக்கிறேன் என்று But சொல்லுகிறார். in 1 Samuel 2nd chapter 8th verse when you read, ஆனால் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, Yeah. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அவர் சிறியவனையும் எங்கிருந்து எடுக்கிறாரா? புழுதியிலிருந்து எடுக்கிறாரா? He doesn't take them from some big people places. எங்க பெரிய இடத்திலிருந்து அவர்களை எடுக்கவில்லை. He takes them from dust. அவர்களை புழுதியிலிருந்து கர்த்தர் எடுக்கிறார். From dust. புழுதியிலிருந்து Where is the dust? Where is the dust புழுதி found? எங்கே இருக்கிறது? When everything is burnt out. எல்லாமே முடிந்து எரிந்து போன பிறகு, When everything is over. எல்லாமே முடிந்த பிறகு, When everything they think is over in their life. தங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே முடிந்தது என்று அவர்கள் God நினைக்கும் பொழுது, smiles and watches from heaven. கர்த்தருடைய கண்கள் பரலோகத்திலிருந்து பார்த்து, And he smiles at them. அவர்களை பார்த்து அவர் சிரித்து, Okay, now is the right time for me to come down. நான் இறங்கி வந்து உங்களுக்காக அற்புதத்தை செய்வது இதுதான் சரியான நேரம் That is என்று why in சொல்கிறார். Shadrach, Meshach, Abednego's scenario, God did not come down when it was burnt first time.
ஆகவேதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது முதலாவதாக அக்கினி எரியும் பொழுது அவர் வரவில்லை. He came down only in the seventh time. 7 மடங்கு அவர்கள் உயர்த்தின பிறகுதான் அவர் இறங்கி வந்தார். Because he knows from this point no one can intervene. இப்பொழுது இந்த நேரத்திலே எந்த மனிதனாலும் உதவ முடியாது. There can be only one person who can intervene at the last point of a person's life. அந்த ஒரு மனிதனுடைய கடைசி நேரத்திலே கடைசி நொடியிலே ஒருவரால் மாத்திரமே இடைப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியும் என்று அவருக்கு தெரியும். That is my God. அதுதான் நம்முடைய He தேவன். raises from the dust. அவர் புழுதியிலிருந்து He raises a person from the dust புழுதியிலிருந்து and makes them sit among the princes. அவர்களை பிரபுக்களோட ராஜாக்களோட உட்கார செய்கிறார். Amen. ஆமென். நல்ல பிரபுக்களோடு ராஜாக்களோடு கர்த்தர் என்னை உட்கார செய்வார் என்று சொல்லுகிறவங்க நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆமென். Hallelujah. Hallelujah. He is my God. அவர் நம்முடைய தேவன். Why does a person found lowly in their life? ஏன் A person is lowly. ஏன் ஒரு மனிதன் ஒன்றுமில்லாத ஒரு நிலையில தனிமையாய் விடப்படுகிறான் தன்னுடைய வாழ்க்கையில? There are two reasons why a person is lowly. 2 காரணங்கள் அதற்கு உண்டு. It is because of a situation. அவருடைய சூழ்நிலையினாலே David was pushed into a situation. தாவீது ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறார். He was lonely. அவர் தனிமையாய் இருக்கிறார். And he was lonely and a lowly person. அவர் தனிமையாய் விடப்பட்டு ஒன்றுமில்லாத ஒரு நிலையில He இருக்கிறார். says, Lord, who am I that you can remember me? என்னை நீ நினைவு கூற நினைக்க நான் யார் என்று அவர் கேட்கிறார். Another reason why people are lowly is because they are forced into a situation. மற்ற மனிதர்களை பார்க்கும்போது ஏன் அவர்கள் தாழ்மையான ஒன்றுமில்லாத அல்லது தனிமையான ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அவர்களை அந்த இடத்துல தள்ளி விடுகிறார்கள். 2 சூழ்நிலை நிமித்தமாய் ஒரு மனிதன் ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு வருகிறான். ஒன்று சூழ்நிலை நிமித்தமாய், இன்னொன்று யாரோ ஒருவர் செய்த காரியங்கள் நிமித்தமாய் அவர்கள் ஒன்றுமில்லாத சூழ்நிலைக்கு வருகிறார்கள். Joseph was one person who was forced into a lowly state. அப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு மனிதன் யோசேப்பு. He was put into the pit. குழியிலே யோசேப்பு போடப்பட்டார். By his own family. தன்னுடைய சொந்த குடும்பத்தால் போடப்பட்டார். It was not, he was forced into that lowly place. அப்படிப்பட்ட தனிமையான ஒன்றுமில்லாத நிலைக்கு யோசேப்பு தள்ளப்பட்டார். God intervened. அப்பொழுது கர்த்தர் இடைப்பட்டார். David was pushed into a situation of lowly place. அப்படிப்பட்ட தாழ்மையான ஒன்றுமில்லாத நிலைமைக்கு தாவீது தள்ளப்பட்டார். God intervened. கர்த்தர் அங்கே இடைப்படுகிறார். நீங்கள் சூழ்நிலைகள் நிமித்தமாய் தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது மனிதர்களால் உள்ள போடப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இன்றைக்கு அவர் இன்டர்வீன் பண்ணும்படியாக கர்த்தர் வந்திருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. Hallelujah. God will surely intervene today. கர்த்தர் நிச்சயமாகவே இடைப்படுவார். Hallelujah. Hallelujah. What happens when God wants to lift a lowly person? ஒரு தனிமையாய் தாழ்விலே இருக்கிற ஒரு மனிதனை உயர்த்த கர்த்தர் நினைக்கும் பொழுது என்ன நடக்கும்? Do you want to know if you are in a place where God wants to lift you up? கர்த்தர் உங்களை உயர்த்துகிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். The first thing that a person who faces அல்லது a person who is in a lowly situation faces these things. இப்படிப்பட்ட காரியங்களை தான் தனிமையிலே ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதன் சந்திக்கிறார் என்று நான் சொல்ல முடியும். The first thing he faces is affliction. முதலாவது அவருடைய வாழ்க்கையில சந்திக்கிறது ஒடுக்கப்படுதல். He faces affliction. ஒடுக்கப்படுதலை அவர் அனுபவிக்கிறார். The second thing that he faces is people plot against him. இரண்டாவதாக அவர்கள் சந்திக்கிற காரியம் ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக திட்டமிடுகிறார்கள். If a person, God selects a person to be lifted up, immediately these two things follow him up. ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் அவருடைய வாழ்க்கையிலே வருகிற இந்த 2 காரியங்கள் தான் இருக்கும். முதலாவது அந்த மனிதன் ஒடுக்கப்படுவார், இரண்டாவதாக அந்த மனிதனுக்கு விரோதமாய் ஜனங்கள் திட்டமிடுவார்கள். Why am I telling these things? இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், sometimes when affliction comes in our life, சில நேரங்களில் நீங்களும் நானும் ஒடுக்கப்படும் பொழுது, when people plot against you, ஜனங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி திட்டமிடும் பொழுது, you feel discouraged. நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். You need not feel discouraged. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். You need to understand that God has already ordained to lift you up today. So that is why people and afflictions come your way. நீங்கள் அந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியே உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆகவே தான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒடுக்குதலும் ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் திட்டமிடுகிற காரியங்களும் வருகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க ஒடுக்குதலும் ஜனங்கள் எனக்கு விரோதமாய் திட்டமிடுவது நல்லது? நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். பல நேரத்தில் என்ன பிரச்சனைனா, ஒடுக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஜனங்க யாராவது உங்களுக்கு விரோதமாக பார்த்து அப்படியே சிரித்து நகைத்து உங்களை கிண்டல் பண்ணி உங்களுக்கு பின்னாடி பேசிட்டா சோர்ந்து போயிடுறோம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, அப்படி அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு அர்த்தம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலத்துக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து விட்டு விட்டார். ஆமென். நல்லா ஆமென் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா?
The people of Israel had a promise from God. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. For many years nothing happened in their life. அநேக ஆண்டுகளா அவருடைய வாழ்க்கையில ஒன்றுமே They நடக்கவில்லை. were very comfortable with what they had. அவர்களிடத்திலே இருக்கிறதிலே அவர்கள் சுகமா இருந்தார்கள். And at one particular time, ஒரு குறிக்கப்பட்ட நேரத்திலே God calls Moses and instructs him to go and deliver them because the time of liftment has come into their life. அவர்களுடைய உயர்வு நேரம் அவருடைய வாழ்க்கையிலே வந்தபடியாலே கர்த்தர் மோசேயை அழைத்து அந்த ஜனங்களை போய் விடுவிக்க சொல்லுகிறார். God says the time has come now, I will have to take them to the land of milk and honey. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவர்களை கொண்டு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Till then they didn't have any problems. அதுவரை அவர்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. The moment God has instructed Moses to go and deliver them, அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசேயை கட்டளையிட்ட பொழுது they had problems, அவர்களுக்கு பிரச்சனைகள் but இருந்தது. not to the extent that after God gave the promise. கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த பிறகு அந்த பிரச்சனைகளை விட கம்மியாக தான் இருந்தது.